வள்ளி என்ற புனித பாத்திரத்தை ஏற்றிருக்கும் நடிகனுடைய வணக்கங்கள் பல வடதிசையில் தலகிமலை தென் திசையில் பரங்குன்றம் தென் பழனி மேற்கல்லை இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக நீ இருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் வேண்டிய முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா சண்முகா என யாரும் சரவணா முருகனிடம்
வாழ்கின்ற எளிதான சக்தி மாதா அமைதிவழி கண்டவளே, அழகு உருவம் கொண்டவளே, அன்னை முத்துமாரியம்மையே, எமையா தேவியே, ஏகாந்த நாயகியே, இந்த முத்துமாரியம்மனை வணங்கி பின் நமது பணியை தொடருவோம். அன்னை நல்லா இருந்துச்சு, நீ எவ்வளவு வேணாம் நல்லா இருந்துச்சு, அதே மாதிரியே வை. வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகிறோம், காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. சொல்லக்கூடிய ஐவகை இனங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனுமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் தங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரும் வள்ளியாகி நான் 5 வயதிலிருந்து அறியார் பருவத்தில் இருந்த முருகபெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலை இடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக காத்துக் கொண்டிருக்கின்ற வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய் முருகா? முருகா முருகா முருகா. காதல் காதல் காதல், காதல் இல்லையே சாதல், காதல் இல்லை என்றால் உலகமே கிடையாது. அப்பேற்பட்ட காதல் இது மனிதன் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி ஒரு தெய்வீகமான புனிதமான வித்தியாசமான காதலும் கூட. காதல் என்ன வித்தியாசம் செந்திரனை சொல்லுங்க, நீங்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இப்படி ஏன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பீங்க அப்படியே. காதல் எத்தனையோ காதல் இருக்கு, வித்தியாசமான காதல். ஆமா, காதல் நவரச நாயகன். ஆமா, உலகம் எங்க ஒவ்வொருத்தவங்க எல்லாமே பேர் போடுவாங்க, ஒரு காரணம் இருக்கும். ஒரு தாள கலைஞர் குறிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு இல்லைன்னா நாடகமே இல்லை, நாடகமா மாத்தி வைக்கிற அளவுக்குலாம் இருக்குல்ல, பேர் பெற்ற ஒரு தாள கலைஞர். ஆமா, ரசிகர்கள் ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளமே இருக்கு, சாதாரணப்பட்டவரா இப்படிலாம் இருக்கும்போது அவர் காதல் என்னன்னு தெரியல அப்படின்னா ஒத்துக்குவாரா? காதலிச்சிருக்காரு. ஆமா, நிச்சயமான காதல், வித்தியாசமான காதல். வித்தியாசமான காதல் எப்பேற்பட்ட 5 வயசுல காதல் வருமா? யாருக்குமே வராது. ஆனா என்னுடைய காதல் 5 வயசுலயே இந்த ஆரம்பமாகி இன்னும் அதுக்கு முடிவே கிடையாது, போய்கிட்டே இருக்கு. 5 வயசுல இந்த அவருக்காக காத்துக்கிட்டே இருக்கேன், இப்படி எல்லாம் வருவாரு. அண்ணே நல்லா இருக்குண்ணே, அதே மாதிரி வச்சிருங்க. அதை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா அது இப்படிதான் நோண்டிக்கிட்டே இருந்தாக்கா விடிய விடிய அப்புறம் ஒண்ணுமே கேட்காது, விசில் வராம. எப்படிலாம் இருந்தாலும் கூட என்னுடைய காதலாகப்பட்டதை நான் எப்படிலாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? மலை
மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் பாடியது. இத்தனை காலம் சிக்கிர பெண்ணை பாவை தேடியது. ஒரு பாடல் பாடியது. அதில் உடல் கூடியது. மழைக்கால மேகம் ஒரு ஜீவன் பாடியது. ஒரு பாடல் பாடியது. அதில் உடல் கூடியது. நல்லா இருக்கு. இதுக்கு கொஞ்சம் இப்படிலாம் பாடிக்கொண்டிருந்தாலும் கூட ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஒளிபெருக்கி வேணும். ஒளிபெருக்கி செம்மையா அமைச்சிடாவே நாடகம் எல்லாருக்கும் பேர்பட்ட முறையில் ஒரு அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி அங்கேற்கண்ணி ஆடியோ அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதில் பணிபுரியும் அன்பு நண்பர்களுக்கு நன்றி வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்கம் மேளங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள், முகமார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள், அன்பு ரசிகர்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். எப்படியெல்லாம் நவீன காலங்கள் மாறினாலும் கூட இப்பெல்லாம் உட்கார்ந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணுமோ, எந்த நாடகம் பார்க்கணுமோ, யாரை பார்க்கணுமோ அப்படின்னு எடுத்தாவே போதும். இருந்த இடத்துல இருந்து எல்லாமே பார்த்துடலாம். அப்படிலாம் காலகட்டங்கள் வந்தாலும் கூட இந்த நாடக கலையை நேரடியாக கண்டு ரசிக்க வேண்டும் என்று அப்படியே திரளாக ஒன்று சேர்ந்த அப்படியே ரசிகர் பெருமக்கள் எல்லாமே அப்படியே அழகாக அற்புதமான முறையில் ரசிச்சுட்டு இருக்கீங்க. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இப்படியெல்லாம் ரசிகர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த நாடக கலைக்கு என்றுமே அழிவே கிடையாது. அப்பேற்பட்ட விஷயம்லாம் இருந்தாலும் கூட என்னுடைய காதலாகப்பட்டதை நான் ஒரு நொடி கூட மறக்காமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? எப்பொழுது வருவார் என்று அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் ஒன்றா இரண்டா எத்தனையோ பெருமைகள், எத்தனையோ சிறப்புகள், அத்தனை பெருமைகளையும் சொல்ல நேரம் போதுமா? போதவே போதாது. இருந்தாலும் கூட என்னுடைய காதலாகப்பட்டதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
கொடுத்தவனை சூரனை வதம் செய்த சுப்பிரமணிய கடவுளே யசூர் சாமம் அதர்வனம் என்ற 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தைகள் என்று ஆணவம் மாகை காமியம் என்ற மும்மலத்தையும் அறிந்தவனே கபரும் அருள் தரும் ஆதிமூலமே என்னை அருள்வாயாக முருகா முருகா முருகா. யார காதலிகள் எல்லாத்துக்குமே தெரியுமா? நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றீங்க. அவரை தான் 5 வயசுல இருந்து அவருக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். அவர்தான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாருமே நினைக்கலாம் இல்லடா ஏற்கனவே திருமணமானவரை போய் இந்த பொண்ணு காதலிக்கிறேன்னு சொல்லுதே அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். ஊர் உலகம் 1000 சொல்லும். அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நான் காதல வாங்கிக்கவே மாட்டேன். அதெல்லாம் வாங்கி நம்ம எப்படி ஆசைப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்றது. ஆமா, 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்க பார்த்து பேசிட்டு போட்டோம். எந்த விஷயத்துல வேணாலும் இதை செய்யாத இங்க போகக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொன்னா நான் கேட்டுக்குவேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கவே மாட்டேன். என்னால முடியவே முடியாது. இதுலதான் நான் வித்தியாசமான ஆளு. சோறு இல்லாம கூட இருந்துருவேன். இது இல்லாம ஆமா வயசு இருக்கு, ரொம்ப சின்ன பையன், ரொம்ப பெரிய ஆளு. ஆமா, காதல் இல்லாம மட்டும் இருக்கவே முடியாது. இந்த உலகமே காதல்ல தான் இயங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் கூட காதல் கொண்டால் மட்டுமே இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறம் கடைசி வரைக்கும் சந்தோஷமான முறையில இருக்கணும். நம்ம மனைவி தானே அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் அப்படிதான் கண்டுக்கிறதே கிடையாது. காலையை கட்டணமா வீட்டுல அவ பாட்டுக்கு இருக்காளா அப்படின்னு பேசாம அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம மனைவி தானே எங்கே போயிட போறோம் அப்படின்னு மனைவி கிட்டேயே அப்பப்ப காதல் அன்பு பாசம் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அவளுக்கும் பாசம் இருக்கு, அன்பு இருக்கு. நம்ம புருஷனுக்கு சோறாக்குறோம், நல்ல முறையில ஆக்கி போடணும் அப்படின்னு என்னவெல்லாம் வரணும். நான் இந்த ஆளுக்கெல்லாம் சோறு ஆக்கி போட்டு என்னத்தை அப்படின்னு எல்லாமே வாழ்க்கை அப்படிதான். என்னத்தை இந்த வாழ்க்கை அப்படிதான் போயிடும். அப்படிலாம் இல்லாம 2 பேரும் அப்படியே காதல். அதனாலதான் எல்லாமே எப்ப நம்ம பிறக்கிறோமோ அதுல இருந்து இறப்பு வரைக்கும் காதல். அப்பதான் அந்த வாழ்க்கை சிறக்கும். அதெல்லாம் இருந்தாலும் கூட நானும் அப்படிதான். இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு. எந்த மொழிக்குமே கடவுள் கிடையாது. நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இந்த பெருமை எல்லாமே அவரை மட்டுமே சாரும். அப்பேற்பட்ட தமிழுக்கு சொந்தக்காரரான தமிழுக்கு பெருமை சேர்த்த என் பெருமான் முருகப்பெருமான். அவருக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கேன். அவரை கட்டிக்கிறது அப்படின்னா கசக்குமா? எத்தனை மனைவி இருந்தாலும் பரவாயில்ல, நானும் ஒரு மனைவி. ஆமா, எல்லாம் தவம் இருக்காங்க. அவரை கையெடுத்து வணங்கவே அப்படியே தவம் இருக்காங்க. அவரை போய் கட்டிக்கிறேன் அப்படின்னா எப்பேற்பட்ட ஆத்தாடு எத்தனை பிறப்பு இருந்தாலும் அவர் மட்டுமே என்னுடைய கணவர். எப்படி வந்துருமா சொல்லவா? மாதுளங்கனி நல்ல மலர்வன கோயிலே மரகத மணி இன்னும் மகிழும் மகிழே மாறங்கனை போடும் கிளியே மாலைதனில் பாடும் மொழியே மாறங்கனை போடும் கிளியே
தாயிற் சிறந்த கோபமில்லை, தந்தை சிறுமிக்க மந்திரமில்லை என்ற பொன்மொழி கேட்டது போல எங்க அப்பா சொன்னது போலவே திணை காட்டுக்கு சொல்ல வேண்டும், கண்ணும் கருத்துமாக காவலை பார்க்க வேண்டும். இதற்காக தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய தோழியாகப்பட்ட வள்ளிகள் வெகு நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. சத்தம் கேட்கதா? யாருக்குமே கேட்காத சத்தம். ஏன் சத்தம் கேட்காது? என்னுடைய உயிர் தோழி அவ கூப்பிடுறது எனக்கு மட்டுமே கேட்கும். எங்க அப்பா எங்களையெல்லாம் நம்பி ஒரு பெரிய கடமையை ஒப்படைச்சிருக்காரு. பெற்றவங்க எல்லாமே நம்பிக்கையோடு நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, நம்மளால கேட்க முடியல. காரணம் என்ன? நம்ம மேல எந்த தவறும் கிடையாது, வயசு அப்படி. அந்த வயசுல பெற்றவங்க சொல்லுவாங்க நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல விஷயங்களை செய்யணும், இது நல்லது இது கிட்டதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்மளாம் ஒரு விஷயத்துல கூட கேட்டிருக்கவே மாட்டோம். நான்லாம் சுத்தமா கேட்கவே இல்லை. கேட்டா அந்த ஊர்ல இருப்பேனா அப்படின்னு இருந்தாலும் கூட. அப்ப நம்மளுக்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போனா, நம்மளுக்கே எப்ப புரியுது தெரியுமா? அது நம்ம எப்பொழுது அந்த பெத்தவங்க ஸ்தானத்துல இருக்கோமோ, நம்ம எல்லாம் பிள்ளைகள்லாம் பெற்று ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் நம்மளுக்கே புரியுது. ஆஹா, நம்ம அப்பா சொல்றதை கேட்டுக்கலாமே, நம்ம அம்மா சொல்றதை கேட்டுக்கலாமே, நல்ல விஷயங்களை சொன்னாமே, இன்னைக்கு நம்ம இப்படிலாம் நினைக்கிறோமே அப்படின்னு அப்பதான் நம்மளுக்கே புரியுது. அப்ப நம்ம எப்படி சொல்லி கொடுக்கறது பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படிலாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு எங்க அப்பா பேச்சை கேட்டே ஆகணும் அப்படின்னு முடிவோட வந்திருக்கேன். எங்க அப்பா நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? கேட்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் கேட்கிற மாதிரி இல்லை, கேட்கிற மாதிரி நடிக்கவாத செய்யணும். அதாவது செய்யணும், நடிக்கவாத செய்யணும். சரி நம்ம அப்பா நம்ம பேச்செல்லாம் கேட்குது அப்படின்னு சந்தோஷமான பட்டுக்கு வாங்கலாம் இல்லையா அப்படின்னு. அதனால திணைக்காட்டுக்கு சென்று கண்ணு கருத்தமாக காவலை பார்த்து எங்க அப்பா நல்ல பேரோட போக வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கேன். காவலை பார்த்தாலும் என்னுடைய காதலையும் ஒரு நொடி கூட மறக்காமல் இருக்க வேண்டும். எப்படிலாம் சொல்லவா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டீனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டீனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டீனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டீனே. மலரிலே வந்து மூழ்கிட கண்டீனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டீனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டீனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டீனே. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் பிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணையில்லையே. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் பிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணையில்லையே. எடுத்துச் செல்ல மனமிருந்தும் வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ சொல்லியிருந்தும் நானும் விடவில்லையே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டீனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டீனே. எனக்கு தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? அருகே விலக தெரியாதா? காதல் பண்ற மூடு எனக்கு பெருசு இல்ல. நான் எப்படி பாடிக்கிட்டு இருக்கேன்? மறக்க தெரியாதா, எப்படி விலக தெரியாதா? இந்த பாட்டுகளுக்கு உயிரே இருக்கு. உயிர் இருக்கு, ஆனா உயிரை எடுக்கிற பாட்டு மாதிரி இருக்கு. விலகிறத பத்தி என்கிட்ட பேசாதீங்க, அப்படியே ஒட்டி வைக்கிறத பத்தி பேசுங்க. அண்ணே, எவ்வளவு நாள் கழிச்சு சந்திச்சிருக்கான், தங்கச்சி மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. விலகிறத பத்தி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி
திக்கு